குட் ஈவினிங். ஸோ இன்னிலிருந்து நம்ம ஆப்டி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் 15 மினிட்ஸ், ஓகேவா? ஸோ 15 நிமிஷத்தில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷார்ட் கட்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பின்பு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம்? ஸோ 100 ரூபாய், ஒரு பொருளோட விலை வந்து 100 ரூபாய் இருக்கு, அதோட விது 10% அதிகரிக்குது அப்படின்னா 10 ரூபாய் கூடுது. ஸோ அப்போ 111 ரூபாய், 110 ரூபாய் ஆகுது. திருப்பி என்ன பண்றாங்க? 10% குறைக்கப்படுகிறது. ஸோ 10% குறைப்பட்டா 11 ரூபாய் குறையும். ஸோ 99 ரூபாய். ஸோ 100 ரூபாயில இருக்கிறது என்னவா மாறுது? 99 ரூபாயா மாறுறதுனால 1% இழப்பு ஏற்படுது. ஸோ ஆன்சர் 1%. சரியா? ஸோ இதே இன்னொரு மெத்தட்லயும் நீங்க போடலாம். எப்படி போடலாம்னா, ஸோ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஓகே. ஸோ இங்க என்னன்னா, ப்ராஃபிட் அதிகரிக்கப்படுறதுனா பிளஸ், குறைக்கப்படுகிறதுனா மைனஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லுது? 10% அதிகரிக்கப்படுகிறது, ஸோ பிளஸ் 10. அடுத்து 10% குறைக்கப்படுகிறது, ஸோ மைனஸ் 10. அடுத்து இந்த எக்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ -10 +10 ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -100 பை 100. ஸோ இப்போ ஆன்சர், ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ -1. ஸோ -1 இழப்பு. ஸோ ஆன்சர் வந்து -1 டிகிரி இழப்பு. ஓகே. நெக்ஸ்ட், simplify 6.5 into 4.7 plus 6.5 into 4.5 by 1.3 into 7.9 minus 1.3 into 6.9. ஸோ பார்த்தாலே தெரியுது, நம்ம என்ன பண்ணலாம்? 6.5 காமனா வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4.7 பிளஸ் 5.3 பை, இங்க என்ன எடுத்துக்கலாம்? 1.3 காமனா எடுத்துடலாமா? 1.3 காமனா எடுத்துட்டீங்கன்னா 7.9 மைனஸ் 6.9. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6.5 இன்ட்டு 10 பை 13 1.3. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ ஆன்சர் 50. நெக்ஸ்ட், சிம்பிளிஃபை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 by x plus 4 divided x minus 4 x plus 4. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கா? இங்க 16ங்கிறது 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பில இருக்கியா? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் பிளஸ் 4. சரியா? இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரியா? என்ன பண்ணிக்கலாம்? இது அப்படியே விரிச்சு எழுதிக்கலாமா? ஸோ எக்ஸ் பிளஸ் 4 into x minus 4 by x plus 4. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி இன்ட் இங்கே போட்டிங்கன்னா x plus 4 by x minus 4. ஓகே, அப்படியே தலைகீழ் எழுதிக்கணும். ஏன்னா இங்கே வகுத்தல் இருக்கு, இதை பெருக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ் எழுதிக்கணும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ ஆன்சர் x plus 4. நெக்ஸ்ட், 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. ஸோ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? மிகப்பெரிய 6 இலக்க எண் 24, 15, 36. 24 எப்படி எழுதிக்கலாம்? 24 பிரிச்சு எழுதிங்கன்னா 8, 8 3 24. அடுத்து 15 எப்படி எழுதிக்கலாம்? 3 5 15. அதே மாதிரி 36 எப்படி எழுதிக்கலாம்? 9 3 36. ஸோ 9 9 4 36. ஸோ அப்ப இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகணும், 5ஆல டிவைட் ஆகணும், 3ஆல ஆகணும், 8ஆல ஆகணும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற கால்குலேஷன். ஸோ 4ஆலையும் ஆகணும். 4ஆல் ஆகணும், 8ஆல் ஆகிறது எல்லாமே 4ஆல் ஆகும். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டிக்கலாமா? ஸோ 9ஆல் ஆகணும்னா இந்த நம்பருடைய டோட்டல் டிஜிட்ஸோட கூட்டுத்தொகை வந்து 9ஓட டிவிசிபிலிட்டியா இருக்கணும். ஸோ இதை கூட்டினா 36 வருது. ரெண்டாவது இதை கூட்டினாலும் 36 தான் வருது. மூணாவது இதை கூட்டினாலும் 36 தான் வருது. நாலாவது இதை கூட்டினாலும் 36 தான் வருது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கப்புறம் 8 செக் பண்ணலாம். 8 எல்லா நம்பருமே 9ஆல டிவிசிபிள் ஆகுது. ஸோ அப்போ எல்லா நம்பருமே நமக்கு வரதுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, 8வது இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க. 8வது டிவிசிபிள் ஆகுதுன்னா கடைசி 3 நம்பர் செக் பண்ணணும். கடைசி 3. சரியா? 900 9ஆல 8ஆல வகுத்தா நமக்கு கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்து 540 டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. கரெக்டா? ஏன்னா 64 இல்லையா? 48, 48க்கு அப்புறம் 56. ஸோ அப்ப 8ஆல 540 டிவிசிபிள் ஆகாது. 72 ஆகுமா? கரெக்ட், 72 ஆகும். 8 8 9 72 கரெக்ட் ஆகுமா? அடுத்து 36 ஆகுமா? 36 ஆகும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரெண்டுமே ஆகும். கரெக்டா? ஆனா அவங்க கேட்டுக்கிறது மிகப்பெரிய 6 இலக்க எண் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் 999 720. ஓகே.
அடுத்து கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகித தலை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார்கள். மிகப்பெரிய அளவில், அதுதான் ஏற்கின்ட். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ சைடு பிக்கஸ்ட் ஸ்கொயர்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 168 அண்ட் 196 ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 2ஆல பண்ணீங்கன்னா 2 84 அடுத்து 98. திருப்பி என்ன பண்ணலாம்? திருப்பி 2ஆலே பண்ணலாமா? ஸோ 42 இங்க வந்து 49. ஸோ அப்போ திருப்பி 7ஆல பண்ணலாமா? 7ஆல பண்ணா 6 7. இதுக்கப்புறம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் 4 7 28. ஸோ நெக்ஸ்ட் இரு எண்களின் மீச்சியமா 432. ஸோ இதோட ஃபார்முலா என்னது? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் சீக்வல் டு ஒன் நம்பர், ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட். சரியா? எக்ஸ் அண்ட் ஒய். சரியா? இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கோம்? 432, ஹச்சிஎஃப் 36. ஸோ ஒரு நம்பர் வந்து 108. அப்போ இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 36 108 கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 3ஆல டிவைட் ஆகுமா? ஸோ 3. திருப்பி இந்த 3ஆல டிவைட் பண்ணா 1 4 4. ஸோ ஒய் சீக்வல் டு 144. நெக்ஸ்ட் ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க, லோயஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 24 36 48. சரியா? அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய். ஸோ இந்த இதை பார்க்கும்பொழுது நம்ம ஆன்சர் ஆல்மோஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையும் எடுக்கணும், பட் ஹையஸ்ட் வேல்யூஸ் எடுக்கணும். சரியா? ஸோ அப்போ எல்லா நம்பர்ஸ் எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ என்ன வேல்யூ எடுப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும். அதே மாதிரி ஒய், இங்க ஒரு ஒய் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஒய் இருக்கு. அப்ப எதை எடுப்பீங்க? ஒய் ஸ்கொயர் எடுப்பீங்க. சரியா? சோ அப்ப மீதி இருக்கிற நம்பர், ஸோ 24 36 48. ஸோ இதுக்கு வந்து 12ஆல நீங்க பண்ணலாமா? ஸோ 12ஆல பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ இங்க 2 3 இது வந்து 4. ஸோ திருப்பி 2ஆல பண்ணலாமா? ஸோ ஒரு 1 3 2. ஸோ 6 6 12 12 44. ஸோ 144 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ அதுதான் ஆன்சர் 144 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்கு? 70 பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றன. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை. ஸோ மொத்தம் எத்தனை வரின்னு கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ 70 இன்ட்டு டோட்டல் லைன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 70 பக்கம் இன்ட்டு 30 வரி. அப்போ டோட்டலாக எவ்வளோ லைன்ஸ் இருக்கு நமக்கு? 2100 லைன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பக்கத்துக்கு 20 வரி. ஸோ அப்போ 2100/20 போட்டிங்கன்னா நமக்கு 105 பக்கம் தேவைப்படும். ஓகேவா? ஒரு பக்கத்துக்கு 20 வரினா ஒரு பக்கத்துக்கு 105 பக்கம் தேவைப்படும். ஸோ ஆன்சர் 105. நெக்ஸ்ட் டிவைடட் 180 in the ratio 10:8 என்ற விகிதத்தில் பிரிக்க சொல்றாங்க. 10:8ங்கிறது 18. ஸோ 18 எக்ஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ ஆன்சர் 100:80. நெக்ஸ்ட் ஒரு அலுவலகம் 9 மணி முதல் 5:30 மணிக்கு மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள இடைவெளி. ஸோ உணவு இடைவெளி எவ்வளவு? 30 நிமிஷம். மொத்த அலுவல் நேரம் எவ்வளவு? கிட்டத்தட்ட 8.5 hours. 8.5 ஹவர்ஸ்னா 8 மணி நேரம் 60 நிமிஷம். அப்படின்னா எவ்வளவு? 480 நிமிஷம். அதோட சேர்த்து ஒரு 30 நிமிஷத்தை சேர்த்துக்கோங்க. அப்ப 510 மினிட்ஸ். ஸோ 0 கேன்சல். ஸோ 17. ஸோ ஆன்சர் 1:17. 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு. 21 சென்டிமீட்டர் விட்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வட்டத்தின் சுற்றளவு என்னது? 2/r ஸ்கொயர்டு. சரியா? 2/r. ஸோ இந்த 2r தான் என்னது? 22/7. 2rங்கிறது தான் நமக்கு என்னது? விட்டம். டின்னு சொல்லுவாங்க. டயாங்கிறது 2r தான். ஸோ அப்போ 21. கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணா 3. ஸோ ஆன்சர் 66. நெக்ஸ்ட் ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 24 டேஸ்ல முடிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஏயும் பியும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து அந்த வேலையை, ஸோ அப்ப ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 6 நாள்ல முடிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு.
ஸோ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வரும்? 24 தான் வரும். சரியா? ஸோ 24. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் முடிப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் முடிச்சு 24 நாள்ல 24 ஒர்க்கை முடிச்சிருவாரு. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ அப்போ 6 நாள்ல 24, இந்த 24 டோட்டல் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அப்போ பி எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் எஃபிஷியன்சி 4, ஏக்கு வந்து ஒரு நாள் எஃபிஷியன்சி 1. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னவா தான் இருக்கும்? இதில் கழிச்சிங்கன்னா 3ஆக தான் இருக்கும். அப்போ 3 8 24. ஸோ பி வந்து 8 நாளில் முடிச்சிருவாரு. ஓகே, நெக்ஸ்ட். விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பு. சரியா? ஸோ 14 சென்டிமீட்டர் கோள வடிவ பந்து. கோள வடிவத்தோட ஃபார்முலானது 4/r². ஸோ அவன் என்ன சொல்றான்? நமக்கு விட்டம் வந்து 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ 4 இருக்கு, இங்கே r² இருக்கு. ஸோ அப்போ 2r எழுதிக்கலாமா? கரெக்டா? 2r. ஸோ அப்போ 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ 44 இன்ட்டு 14. ஸோ 44 இன்ட்டு 14 அவ்வளோதான். சரியா? ஸோ இது இவ்வளோலாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை. சில நேரங்களில் நமக்கு வந்து இது 7 மடங்கா இருந்தது அப்படின்னா இங்கே 22/7 இருக்கா? 22/7 22ங்கிறது 2 இன்ட்டு 11 தானே. ஸோ ஆன்சர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பராக தான் இருக்கும். 11ஆல் ஆகணும்னா என்னது? 2 இரட்டைப்படை எண்களை கூட்டினா 12, அதோட நடுவில் இருக்கிற அந்த 1 மைனஸ் பண்ணால் 11. ஸோ 11 கிடைக்கணும், இல்லை 0 கிடைக்கணும். அப்போ அதான் ஆன்சர். கரெக்டா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கறது உங்கள் இஷ்டம். 616ன்னு சொல்லலாம். ஸோ இல்லை, நீங்கள் எதையுமே பார்க்காம இந்த நம்பர்ஸ் மட்டும் 11 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் கட்டாயம் என்ன தான் இருக்கும்? 11ஓட டிவிசிபிள் ஆகிற நம்பராக தான் இருக்கும். 11ஆல தான் அந்த நம்பர் கட்டாயம் வகுப்படும். வேற எந்த நம்பருமே இங்கே 11ஆல வகுப்படாது. பாருங்க. ஸோ இந்த மாதிரி வித்தின் செகண்ட்ஸ்ல சில கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி அப்படிதான் பல நேரங்களில் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. சரியா? சரி. ஒரு தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிஷங்கள் ஆகுது. சரியா? ஒரு தச்சர் ஒரு நாற்காலியின் பாகங்கள் பொறுத்த 15 நிமிஷம் ஆகுது. அதே இன்னொரு தச்சர் வந்து 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ 18 மினிட்ஸ். ஸோ ரெண்டுக்கும் டோட்டலா ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 90. சரியா? ஸோ அப்போ ஏங்கிறவரு ஒரு 6 ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கு அந்த மாதிரி முடிப்பாரு. பிங்கிறவரு 5 ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி முடிப்பார். ஸோ எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா ஏக்கு வந்து 6, ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணா 90 கிடைக்கணும், அவ்வளவுதான். ஸோ பிக்கு வந்து 5. இப்போ என்ன சொல்றாங்க ஃபைனலா? ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட பி 3 மணி கூடுதலாக எடுத்துக்க. இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகள். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு நாற்காலிகள் தான். இப்போ இருவரும் இணைந்து 2 பேரோட எஃபிஷியன்சி 11. ஸோ அப்ப இருவரும் இணைந்து ஒரு நாற்காலி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 90/11, அதாவது கிட்டத்தட்ட 8 days ஆகும். ஆனா அவங்க 22 நாற்காலின்னு கேட்குறாங்க. அப்ப 22 இன்ட்டு 90/11. ஸோ கேன்சல் to 118 minutes. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது 8000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். 2 வருஷம்னாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 2 1. 3 வருஷம்னா 3 3 1 மெத்தட். ஸோ அப்ப 8000 10% நம்ம சொல்லிட்டான். அப்ப 8000த்துல 10% எவ்வளவு? 800. அடுத்து 2 வருஷம் இல்லையா? அப்ப 2 டைம் பண்ணணும். அப்ப இன்னொரு 10% போட்டீங்கன்னா என்னது? 80. ஸோ 2 வருஷம்னா 2 1 மெத்தட். அப்போ 2னா இன்ட்டு 2, இங்கே 1. ஸோ 1600. இந்த 1600ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த 80ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து. ஸோ டோட்டலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1680. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1600, 80ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரே சம்மில் உங்களால் 2 வேல்யூவும் சொல்ல முடியும். ஸோ இந்த மெத்தடு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1600 80. ஸோ அப்போ டிஃபரன்ஸு 80 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 1600, கீழே இருக்கிறது 80 ரூபா. ஸோ 80 ரூபா தான் ஆன்சர். ஸோ இது மாதிரி சம்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி ரெகுலராக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 2024 ஏசிடியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு. ரெகுலராக உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக, அதாவது வீக்லி 1 டே விட்டு ஒரு நாள், இல்லை 3 நாளைக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி ரெகுலராக வீடியோவாக நான் போடுறேன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.